வணக்கம் geeks, welcome to TechWise Tamil Weekly. வாரம் ஒருக்கா வந்தாலும் சும்மா ஏதாவது பேசிட்டு வாங்க வாங்க எல்லாருக்கும் இருக்கு. சரி 4.2 OnePlus 15 டிசைன் என்னங்க 13 இயர்ஸ் மச்சான் 13s யூஸ் பண்ணி முடிச்சாச்சாடா 13s இல்ல இதான் சரி யூஸ் பண்ணலாமே இந்த 15 அதான் இல்ல பெருசா அது ஒண்ணும் இல்ல அதான் 15 யூஸ் பண்ணலாம் 15 அதையே யூஸ் பண்ணிட்டு 13s கொடுத்தனா நான் இப்பவே யூஸ் பண்ணிட்டு 15 க்கு ரிவ்யூ போடலாம் அதுக்கு தான் கேட்டேன் டியூன் எஸ்தெட்டிக் டியூன் எஸ்தெட்டிக் வந்து நம்ம பேசலாம் டியூன் எஸ்தெட்டிக்ஸ் 1.15 mm இந்த ஈக்குவல் பெசல்ஸ் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஏரோஸ்பேஸ் சைலண்ட்ல போடு தம்பி நானோ செராமிக் மெட்டல் போட மாட்டேங்கறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. நம்ம ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும் பாருங்கள் எப்படிலாம் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். நிறைய டெஸ்ட் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நானோ ஸ்கேலிங் இல்ல இல்ல இங்கேருந்து இருக்கிற சோஃபால இங்க இருக்கிற சோஃபால இருந்து கீழே இப்படி விழுந்ததுன்னா கிராக் ஆயிடும். நீ அதெல்லாம் விடு. ஆல்ரெடி வீடியோவில் ஒரு சிலர்லாம் நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க என்னதான் சாம்சங் ஒரு இத்து போன பிராண்டாவே இருந்தாலும் கூட அது எப்படிங்க 5 வருஷமா இந்த நோட் 20 எதுவுமே ஆகாம இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாயா சாம்சங் அதாயா நோட் 20 இன்னும் உயிரோட பின்னாடி கேஸ் மட்டும் தான் கலந்து கிடக்குது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சாம்சங் should be proud என்றனா இதுல ஆச்சரியம் என்னன்னா நோட் 20 அல்ட்ரா யூசர்ஸ்க்கு இருக்க ஒரே காமன் ப்ராப்ளம் என்னன்னா பேக் டோர் பாப் கூட போய் ஒட்டிட்டு வந்துடலாம் வச்சா 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகும் ஆஃபீஷியலா ஒட்டிக்கலாம். லைன் விழும்ல அதுவும் இல்லாம இருக்கு. ஏன்னா நம்ம வெறும் இல்லை நம்ம இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். மெயின் ஃபோனை யூஸ் பண்ணி சிம் போட்டால் தெரியும். சிம் போட்டால் நாங்கள் அதோட தரத்தை இன்னும் உயர்த்தி காட்ட முடியும். ஆனா இது எப்போ 2020 இன்னும் அப்டேட் வந்துருக்கு. இன்னும் ஏதாவது இந்த அப்டேட் ஆகஸ்ட் பேட்ச் அந்த பேட்ச் வந்துருக்கா? நான் யூஸ் பண்ணினேன் கிட்டத்தட்ட 7-8 மாசம் யூஸ் பண்ணினேன். ஐயோ ஐயோ என்ன மொபைல் என்னதான் அதுல எக்ஸ்பிளஸ் 9 அதான் 990ஆவே இருந்தாலும் கூட நிறைய பேர் மனசுல நிக்குதுயா இன்னும் வேற லெவல் இதெல்லாம். அடுத்து Samsung should be proudங்கற நானோ செராமிக் மெட்டல் மிடில் ஃப்ரேம் 26.3% lighter than titanium 134% greater wear resistance than titanium metal 26.6 times better heat dissipation than titanium. Okay. Micro oxidation process ion coloring process nano scale sealing process இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. rigorous salt spray rigorous salt spray ஆமா போட்டு மச்சா சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணாதானே எல்லாமே பிச்சிட்டு பறந்துரும். அத பண்ணலையா சால்ட் தான் ஸ்ப்ரே பண்ணிருக்கீங்களா? இந்த பேக்ல வந்து அந்த மாதிரி ஏதோ நிறைய ப்ராசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போதைக்கு சாண்ட் டியூன் கலர் தான் வந்து இது பண்ணிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. will be available in new sand dune color. இதுதான் OnePlus 12R ல வந்தது sand dune. ஸோ குளோபல் லான்ச் வந்து டீஸ் பண்ணிட்டாங்க. ரூமர் படி வந்து நவம்பர் 13ஆம் தேதி அந்த மாதிரி வாக்கில் வந்து லான்ச் ஆகலாம் குளோபலில். ஸோ இந்த வாட்டி பாருங்க நாங்கள் நவம்பரே லான்ச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் தான் லான்ச் பண்றாங்க மச்சால. இவன் ப்ராசரை சீக்கிரம் லான்ச் பண்ணா ஸ்னாப் டிராகன் ஆட்டோமேட்டிக்கா அவர் பிளேட் இல்லையா அதுல பிளேட் தான் கிடையாதுன்ட்டாங்களே அவங்களோட ஓன் லூமோவா இன்னொன்று இருந்தது. லூமோ வந்து சைனா அதுவும் சைனா தான். அப்போ நமக்கு வந்து வேற ஏதோ ஒரு பேர் இருந்தது லாமி. எப்போ இது எப்போ என்ன ஹேசல் பிளாட் கிடையாது அப்போ தெரியாதா? ஓப்போ இருக்கு. அதாவது நல்ல கேமரானா ஹேசல் பிளேடா நல்ல கேமரானா அதுக்கு ஹேசல் பிளேட் கிடையாது. அப்படிதான் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா OnePlus 8 Pro கேமரா நல்லா இருந்ததா? அப்படி இல்ல. OnePlus 9 Pro கேமரா கன்றாவியா இருந்தது. அப்படி இல்ல. இப்ப பாரு இன்னும் கன்றாவியா இருக்கும். அப்படியா? ஐயோ மை காட். சரி ஓகே ஓப்போ தான் இனிமே கேமரா போன். இது வந்து கேமிங் போன். கேமிங் போன். அவ்வளவுதான். இப்போ தூக்குறோம் பாருங்க இவங்கள நாங்க. சைனால வந்து சாண்ட் டியூன் அப்படி வச்சிருக்காங்க. குளோபல்ல வந்து சாண்ட் ஸ்டார்ம். சாண்ட் ஸ்டார்ம். ஓகே ஓகே. அதுக்கு பேர் வந்து சாண்ட் ஸ்டார்ம். மைக்ரோ ஆர்க் ஆக்சிடேஷன் process அப்படினு வந்து குளோபல்ல வந்து சொல்லிருக்காங்க. 3.4 times harder. குளோபலுக்கு ஒரு process இந்தியாக்கு ஒரு process-ஆ? அது அவங்களோட ட்ரான்ஸ்லேஷன். சைனாக்கு இந்தியாக்கு வந்து குளோபலுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் வேற. ஏன் இவ்வளவு அவசரம்? வாட்சன் தெளிவா இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றான் நீ பாரு முதல்ல. ஆனா ப்ராசர் வந்து அதேதான் 8 Gen 5 தான் வந்து குளோபலா வந்து எல்லா கண்ட்ரிலயும் இருக்கு அப்படி அல்ட்ரா மினிமலிஸ்டிக் கேமரா டெக்கோ. அவ்வளவு மினிமலிஸ்டா இருக்கா? அப்படிலாம் இல்லையே அது. பார்க்க ரொம்ப கன்றாவியா இருக்கு. சின்னதா கார்னர்ல வந்து சின்னதா இந்த 13 இயர்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. என்னங்க வித்தியாசம்? டேய் அந்த ஃபோன் தான்டா இன்னும் பெரிய சைஸ்ல. எப்படி? சரி நீ ஃபைபர் கிளாஸ்ல ஃபீல் பண்றியே K13 இப்படி தான் இருக்கும் அது தெரியுமா? ஓப்போ. ஆமா. தெரியாதுல உனக்கு? அதான் ஓப்போ K13. ஆமா ஓப்போ K13 வந்து அதுதான் உனக்கு அது தெரியலடா. அதனால தான் இப்படி இருக்கான். ஓப்போ K13 தான் OnePlus 15 அப்படின்னு சொன்னா இன்னும் எப்படி இருக்கும்? ஐயோ அதான் இருக்கே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே. அப்புறம்
17,000-மா? ஆமா Oppo K13 வந்து ஸ்னாப்டிராகன் நம்மளுக்கு தான் வந்துச்சு. ஏண்டா என்னடா நீ கனவு உலகத்திலே வாழ்ற இருக்கா வச்சா அது இருக்கும். சரி நான் இன்னில இருந்து OnePlus டிஸ்கவுண்ட் இல்ல பண்ணுவேன். இருக்கும். ஆமா ஆமா டிஸ்கவுண்ட் பண்றியா? ஆமா ஆமா ஓ நீ நத்திங் பண்ணிட்டியா? நத்திங் பாத்தீங்களங்க 39,000க்கு இருந்ததுங்க. வேற லெவலான ஒரு தமிழ் டீல். செல்வன் ஒரு ட்வீட் போட்டுருந்தாப்ல. தமிழ் செல்வன் இந்த மாதிரி 39,000க்கு இப்ப எந்த ஆஃபர் இல்ல கார்டு ஆஃபரும் 37 நிறைய பேர் வாங்கிருக்காங்க. 37 சம்திங் வாங்கிருக்காங்க. தம்பச்சு போயிருக்குங்க இன்டர்நெட். அப்படிதான் நானும் பார்த்தேன். அங்கேயும் போய் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் ரிப்ளைல. நான் அப்படியே அமைதியா போயிட்டேன். டேய் உங்க எல்லாம் எதுவும் 30,000 கூட இது ஒர்த் இல்ல ப்ரோ. இத போயிட்டு இன்னும் வித்துக்கிட்டு இருக்காங்க. பிபிகே கண்ணிங்க அவன் அப்படி மெசேஜ் பண்ணுவான். அப்படி பண்றவங்க வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ண கூடாதுங்கறேன் நான். கரெக்ட். 80,000 ரூபாய்க்கே மேசிவான போன் அது. 40,000 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னா அவசரப்படாதடா. இதெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் ஆக வேண்டிய போனுங்க இது. ஏய் பரவாயில்லடா ரொம்ப பேசாத. இவன் மட்டும் நான் உனக்கு காசா கொடுத்துருக்கான். OnePlus ப்ரோமோட் பண்ற வேணாம்னு சொல்லிட்டு இப்போ என்னடா நான் இது உட்கார்ந்து இப்படி கூவிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள ஆப்ட் பிரச்சனைடா. வந்திருக்குங்க. சும்மாவே 1000 பிரச்சனை. அப்படியா? ஆமா வாங்குன அமௌண்ட் எல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கே போய்டும். நல்ல 40,000 ரூபாய்க்கு நல்ல போன். உங்களால இப்போ நான் ஒரு 50 லட்சம் ரூபாயை நான் திருப்பி அனுப்பணும். அது எவ்வளவு? 50 லட்சம் ரூபாய் அனுப்பணும். சீரியஸா இந்த மாதிரி ட்வீட்டோ இல்லாட்டி வீடியோல நான் 5 செகண்ட் பேசினா போதும்னா சொல்றா. நிஜமா நானும் பேசுறேன். எவ்வளவு நாளைக்கு தான் இருக்கு? ரொம்ப ஹெவி பேமெண்டா இருக்கடா மச்சான். அதெல்லாம் 50 லட்சம் ரூபாய் ஜிபேல திருப்பி ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இல்ல லைஃப் லாங் கான்ட்ராக்ட் இது. நத்திங் பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங் கான்ட்ராக்ட். ஆமா நத்திங் உயிரோட இருக்கிற வரைக்கும். ஃபோன் 3க்கு மட்டுங்க இது. ஃபோன் 4க்கு வந்து நான் 5 கோடி ரூபாய் கேட்டிருக்கேன். 5 கோடி? ஆமா. அதெல்லாம் இருந்தா கால் பேனர் 1 கோடி இந்நேரம் சென்னையில ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ணி நாங்களே போன் வச்சிருப்போங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல தெருவுல எல்லாம் போன் விக்கிற வேலை. ஏன் வச்சா இவனுக்கு 5 கோடி கொடுக்கறதா இருந்தா நிஜமான அந்த கிரேசி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நம்ம ஊருக்குள்ள இருப்பாங்களே அவங்க 20 கோடி 20. உனக்கே 5னா அவங்களுக்கு எப்படி 20? ஒரு 500 கோடியா தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. சரி ஓகே. அடுத்த ஃபோன் 4ல இருந்து ஏத்தி விட்டுறோம் பட்ஜெட். சரி ஓகே. ஆளுக்கு நீங்க எங்க பிராண்ட் வாங்க. நான் வரல. நான் வட்சனோட பிராண்ட் கூட கொலாபரேட் பண்ணிப்பேன். உன்னை நம்ப மாட்டேன் நானு. நீங்க 500 கோடி உங்களுக்கு வேணாம்னு வாங்கிட்டு போறீங்க நீங்க. நானே 500 ரூபாய் கொடுத்துட்டு கூட மெம்பர் ஆகிக்கிறேன் எங்கேயாவது. எனக்கு 500 கோடி வேணாம். அடுத்தது மிலிட்டரி ரியல்மி 15X. நீங்க ஒரு இது போட்டீங்க 14X. அதோட சக்சஸர் வந்துருச்சுங்க. இல்ல இதுக்கு தெரியல. இதுக்கு நம்மளுக்கு அனுப்பல. எனக்கு தெரிஞ்சு 14Xக்கு பண்ண இதுல அவங்க 15X எண்டே பண்ணல. ஓவரா பண்றானுங்க இதை வச்சுக்கிட்டு. இல்ல வச்சா 15,000 ரூபாய்க்கு பேட்டரி நல்லா நிக்குதா? ஸ்பீக்கர் நல்லா பாருங்க 7000 mAh பேட்டரி. இத செட்டப் பண்ணும்போது ப்ராசஸர் என்ன தெரியும்ல? அதே 6000. ஐயோ டேய் இவ்வளவு நேரம் எல்லாம் இதுக்கு மலை பை தேவையில்ல. மலத்துல போடுங்க இது. இல்ல இவ்வளவு நேரம் நல்லதா சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா 6300. ஏங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 50 MP கேமரா. பாத்தியா? ஏங்க கூமாப்பட்டீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான். ரியல்மி 15X கொடுப்பால இருக்கும். இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல 50 MP கேமரா கிடைக்குமா? 50 MP ஃப்ரண்ட் கேமரா மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி. போனே உங்களுக்கு தேவலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நிஜமா எனக்கு என்ன தெரியுமாடா இவன் டிசைனை பாரு. குப்பையை செஞ்சாலும் அதுல பேக் டோர் டிசைன்லாம் பாரு. இதெல்லாம் கரெக்ட்டா டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்களே. என்ன டிசைன்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய டிசைன். டேய் மனசாட்சி இல்லாம பேசாத ப்ளீஸ். டேய் 50 லட்சம் தான் திரும்ப ஆயிட்டல. அப்புறம் ஏன் ப்ளீஸ் கம்பேர் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லவனா நியாயமா பேசு. கொஞ்ச எல்லாம் வந்து ஏதோ ஒரு கேவலமான டிசைன் இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒருத்தன் அதுல ஒரு போன் எப்படி இருந்துட்டு போகுது. ஒருத்தன் போட்டிருந்தான் கமெண்ட். என் வாழ்நாள்லயே இவ்வளவு ஓட்ட விழுந்து ஒரு கேஸ நான் இன்னைக்கு தான் வாங்குறேன் அப்படின்னு போட்டிருந்தான். எத்தனை ஓட்ட தெரியுமா? 5 6 4 5 ஓட்ட. அங்க பாரு மைக்ரோஃபோனுக்கு ஒரு ஓட்ட போடணும், இதுக்கு ஓட்ட போடணும், ஃபிளாஷ்க்குலாம் ட்ரெண்டுங்க. ட்ரெண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் ஓட்டையை போடுறது தான் ட்ரெண்ட் செட்டா? ஆமா. ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு விட்டார் அப்படிங்கிறது இவங்க தான் போலங்க. கன்னுங்க நாங்க. ஐயோப்பா அதான் சொட்டுங்க ஓட்டையா போட்டீங்க. பல்ஸ் லைட் இருக்கு. கிறிஸ்டல் வேவ் டிசைன் முடியலையா? இந்த டிசைனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இது என்ன? பல்ஸ் வேவ் டிசைன். பல்ஸ் வேவ் டிசைனா? பல்ஸ் லைட் இருக்குலங்க. ஆமா ரிங் லைட் மாதிரி. ஆமா அது ரிங் லைட்டா? 24 GB RAM. 24 GB RAM. டேய் 12+12 வச்சா டேய் உண்மையே சொல்றா கஷ்டமா இருக்கு. 8+16 8+16 தான் வந்து 24 GB. ஆமாடா டைனமிக் RAM அப்படின்னு கூட சொல்லலாம். வேற ஒரு 144 Hz எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம். மச்சான் இதெல்லாம் இந்த அளவுக்கு வர்த்தே கிடையாது. மச்சான் 144 Hz 144 Hz பேனல் 7300 கூட அந்த 144 Hz ஃபீல் பண்ண முடியும். HD+ டிஸ்ப்ளேக்கு 144 Hz கொடுத்த முதல் இவன் தான். யார் சொன்னா? அதுக்குலாம் எங்க தலைவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருவான். அவன் தான் Note 50X.
ஆனா அவன் கூட 7300 அல்டிமேட் ப்ராசர் நிஜமே கொஞ்சம் ஸ்மூத்தாவது இருந்தது. 6300 நம்ப முடியலங்க. நான் வந்து 6300 மேல எந்த விதமான தனிப்பட்ட வன்மமும் கிடையாதுங்க. பரத்துக்கிட்ட கேட்கணும் இந்த ஸ்லிம் எப்படி இருக்குன்னு. ஸ்லிம்மா அவன் தான் ஆல்ரெடி ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கிற டெக்னோ ஃபோன் மாதிரியே இல்ல. அதை நான் எடுத்து 2 தடவை ஸ்க்ரால் பண்ணதுக்கே வாழ்க்கை வெறுத்து போச்சு. அப்படி வரமா வச்சுட்டு போயிட்டேன் நான். தின்னா இருக்குங்கிறதுக்காக போயிட்டு நான் எங்கேயா போய் விழுந்து சாக முடியுமா? எதுலையுமே ஒரு நியாயம் வேண்டாமா? அதுல 7300 போட்டிருந்தா கூட அந்த தின் போன் அந்த ஸ்லிம் போன் ஹிட் ஆகி ஸ்லிம் என்னமோ ஒண்ணு. தம்தார் கேமரா கில்லர் அதுதான் வந்து. டேய் இது பாரு இந்த பக்கம் ஏதோ கம்பு இருக்கடா. என்ன நிறுத்த மாட்டான். அது கங்கா மார்க்கெட்டிங் பண்ணவங்க. என்னது கங்காங்கற டைனோசர் என்னது கங்காரு? தம்தார் கேமரா கில்லர். தம்தாரா? ஐயோ தம்தார்னா என்னடா? தெரியலையே. தம்தார்னா அவங்களோட இது அப்படியே ஒரு புரட்சிகரமான ஒரு வார்த்தை. இதுலயுமாட புரட்சி? போறீங்க எங்க ஐயா தானே ரியல்மியோட அம்பாசிடர் கூட்டிட்டு வந்து உட்கார்றீங்க. ஐயா இல்ல நம்பாளு. ஐயா தான் ஃபர்ஸ்ட். மறந்துட்டியா நீ? ஃபர்ஸ்ட் ஐயா தான். ஆமா ஃபர்ஸ்ட் ரியல்மிக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஐயா தான். தம்தார்னா ஒரு மாதிரி இந்த இந்த தம்தார் மீனிங்னு போடுறா. கேமரா இது வர மாட்டேங்குது. என்னது அவ்வளோ கேவலமா கீபோர்டா? என்ன கீபோர்டு இது? இந்த கீபோர்ட் என்ன பிரச்சனைனா ஸ்ட்ராங் இது இருக்குல வச்சா ஹாப்டிக். நீ கீபோர்ட்ல வேகமா டைப் பண்ணா 2-3 டெக்ஸ்ட் 2-3 லெட்டருக்கு மிஸ் ஆகி எனர்ஜெட்டிக். பிளஸ் இது பீட்டால நதிங் OS 4 பீட்டால இருக்கு. அதனால தான் பீட்டால இருந்தா இப்போ இல்ல. நதிங் ஃபோன் 1ல இருந்து இந்த பக் இருக்கு. இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. சரியா? பக்கா பக்கு. ஐயோ நீ இது வச்சால இது யாருமே பீட்டாக்கு ஆப்டிமைஸ் பண்ண மாட்டாங்க. பாட்டம் இது எல்லாரும் இப்போ கெஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ 3 பட்டன் யூஸ் பண்ணியானா யாருமே ஆப்டிமைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பழமையான ஆளுங்க. ஸோ 16000 இப்போ வந்து 6000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது முன்னாடி எவ்வளோ 15,000 அந்த ஃபோன் நம்ம சொன்ன இப்போ வந்து 17K. ஆனால் ₹1000 ஆஃபரில் வந்து 16K. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் வாட்ஸ்அப் அடுத்த நியூஸ் எடுத்து வச்சிருக்கான். பற்றி எந்த தைரியத்தில் எடுத்து வச்ச நீ இதை? இல்லை அடுத்த நியூஸுக்கு முன்னாடி ரியல்மி நியூஸ் ஒன்று இருந்துச்சு. இன்னுமாடா இருக்கு? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்த HBO யார் கூட HBO கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஸ்டுடியோ டூர்லாம் வந்து பண்ணி October 8 வந்து அது எல்லாமே ரெக்கார்டட் ஆன் ரியல்மியா? அது தெரியாது. எங்க லான்ச் பண்றாங்க அப்படின்னா டைரக்டா அந்த ஷூட் பண்ண இடத்துல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஷூட் பண்ண இடத்துல எங்க அந்த ஆக்டர்லாம் வாங்கிடுவாங்க. நார்தர்ன் அயர்லாந்து UK அந்த ஸ்டுடியோ லினன் மில் ஸ்டுடியோஸ் பான்பிரிட்ஜ் நார்த் ஐலாண்ட். அந்த லாஸ்ட்ல போயிட்டு இருக்க நீ இந்த அளவுக்கு இறங்கிட்டியாடா? பார்ட்னர்ஷிப் பண்ணி வச்சிருக்காங்க தெரியலடா. பாரு குளோபல் பிளஸ் இந்தியா லான்ச் போல. அதுவும் ஃபிளாக்ஷிப்புக்கு பண்ணா பரவாயில்ல. GT சீரிஸ்க்கு மிட் ரேஞ்சுக்கு ரியல்மி 15 ப்ரோ வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபோன் தான் இல்லையா? GT 7 Pro கம்பேர் 7T கம்பேர் பண்ணும்போது 15 Pro ஆமா 7 Gen 4 ஓட வந்துச்சு இல்லையா? அது கொஞ்சம் டீசென்ட்டான ஃபோன் தான். பரவாயில்ல. இல்ல அது ஆல்ரெடி எல்லாம் விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதே எவ்வளவு 50,000 இருக்குமா? கால் ஆஃப் த்ரோன்ஸ்னு போட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் என்ன நத்திங் ஃபோன் 80,000 இருக்கும்போது ரியல்மி ஃபோன் 50,000 இருக்க கூடாதா? HBO வார்னர் பிராஸ் பார்ட்னர்ஷிப் புண்படுத்தாதீங்க ப்ளீஸ். Aesthetic black and gold scheme with nano engraved dragon motifs. இவன் டிராகன் ரங்கன்னு போயிட்டு இருக்கான். உள்ள இருந்து டிராகனோட இதெல்லாம் வந்து பொதிச்சு வச்சிருப்பாங்களா? பொரிச்சிருப்பாங்க. பின்னாடி வந்து என்கிரேவ் பண்ணிருக்காங்க டிராகனோட டிசைன். முடியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இன்னைக்கு. ஒரே ரோலிங்லயே போயிட்டு இருக்கு. Material changes from black to red color when it warms up. Dragon fire. ஒரு 3-4 ஃபோன்ல வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் ஒரே ஃபோன்ல வச்சிட்டானுங்க. அதானே ஹீட் ஆச்சுன்னா கலர் மாறும்னானுங்க, வெயில்ல காமிச்சா யூவில காமிச்சா வரும்னானுங்க, எல்லாத்தையும் அந்த லேசர் என்கிரேவிங் மாதிரி உள்ள பண்ணிடுறது எல்லாத்தையும் ஒரே ஃபோன்ல பண்ணிட்டாங்க. கரெக்டா? எல்லாம் சரி. என்ன டிராகன் அது தெரியல. October 8 தெரியும். 50,000 ரூபாய் தீம்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி ஐஸ் அண்ட் ஃபயர் தீம். ஐஸ் அண்ட் ஃபயர் தீம். இதுக்கு ப்ளூ, ஃபயருக்கு வந்து ரெட். அந்த மாதிரி தீம்ஸ் ஃபோன்லயே வந்து தீம்ஸ் வச்சுக்கலாம். ஓகே தெரியும்ல. அடுத்து போங்க வாட்சன், அடுத்து போங்க. 7.84 mm மத்தெல்லாம் அதே தான். நல்லது. நைஸ். அடுத்து சோனி XM6 எவ்வளவுக்கு லான்ச் ஆயிருக்கு தெரியுமா? ஜஸ்ட் 40,000. அதான் சொன்னேன். இது எந்த தைரியம் அந்த 40,000க்கு லான்ச் ஆயிருக்கு. அவங்க எவ்வளவுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? 20,000 25,000 இருந்துச்சு முன்னாடில. முதல்ல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்போ 40,000க்கு லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. செம்ம வேலைங்க. 30,000 போய் 35,000 40,000க்கு போயிடுச்சு. இப்போ வந்து 40,000க்கு போயிருக்கு. யூஎஸ்ல வந்து யூஎஸ்லயே கொஞ்சம் அதிகம் தான். ஆனா இப்போ ஆஃபர்ல வந்து கொஞ்சம் கம்மி. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே இனிமே வாங்கினா CMF பட்ஸ் ப்ரோ தாங்க வாங்குவேன். அதுதான் பட்ஸ்னா அதுதான்.
போய் டிக்ஷனரியில டெஃபினேஷன் பாருங்களேன், மால் ஃபங்க்ஷனிங் பட்ஸ் அப்படின்னு போட்டா உடனே வந்துருது, அப்நார்மல் பட்ஸ் அப்படின்னு போட்டா வந்துருது. அதெல்லாம் வந்து என்னோட எதிரிகள் செஞ்ச சதி அப்படின்னு நான் சொல்லுவேன். டிக்ஷனரி மேட் பை நத்திங். நத்திங் கிடையாது. ஹெட்ஃபோன் வருது, வெயிட் பண்ணுங்க. அப்படியாடா? என்ன ஹெட்ஃபோன் திரும்பியுமா? இதே பணம் தான் பாருங்க. டேய் இது யார் இது? நாங்க தான். அதான்டா இது யார் இது? HD நாய்ஸ் கேன்சலிங் சொல்றேன் பாரு. HD நாய்ஸ் இதெல்லாம் இருக்கா. QN3 சிப் இருக்கு, 12 மைக்ரோஃபோன்ஸ் இருக்கு. வா 7 டைம்ஸ் ஃபாஸ்டர். போன XM5 நீங்க XM5 இப்போ யூஸ் பண்ணீங்களா? யூஸ் பண்ணி பார்த்தேன். அதை விட வந்து 7 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்குமா ப்ராசஸிங். கோதம் ரோட்டா இருக்கு. இல்ல நல்லா இருக்குடா. அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் ஆப்டிமைசர் வந்து இருக்கான். அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். ஏர் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து பெட்டராக இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து மற்றபடி எல்டாக்கு இதெல்லாம் இருக்கும். ஐரஸ் ஆடியோ, DSCC அவங்களோட டெக்னாலஜி அதெல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். LE ஆடியோ, ஆரா காஸ்ட்டு, மல்டி பாயிண்ட்டு. 3 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 3 ஹவர்ஸ் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டெர்லிங் சவுண்டு, பேட்டரி அதெல்லாம் மேசிவாக இருக்கும்டா. அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். அடுத்து போட்ரானிக்ஸ் வந்துட்டாங்க. ரீசார்ஜபிள் மினி ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டர். 100 இன்ச் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் இருக்குமா. ரொம்ப காம்பேக்டான ப்ரொஜெக்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 250 கிராம்ஸ் தான் வெயிட்டா. 720p ரெசல்யூஷன் தான் இருக்குது. ஆனால் 1600 ரூமன்ஸ் வந்து பிரைட்னஸ்ன்னு போட்டிருக்காங்க. லேம்போட லைஃப் வந்து 30,000 ஹவர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 4K வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணலாம். ஆனால் பார்க்குறது வந்து 720p தான். எவ்வளோ வாட்ஸ் இது? ஸோ 60 மினிட்ஸ் வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒயர்லெஸில் நீ பேட்டரி இல்லாமே வந்து 60 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது டேரெக்டாக பவர் கார்டில் கனெக்ட் பண்ணால் கன்டினியூஸாக ஓட்டலாம். பவர் கார்டு கனெக்ட் பண்ணலன்னா ஓகே. இது எவ்வளோ 3 வாட் ஸ்பீக்கர் இருக்குது. Android 13 தான் ரன் ஆகுது. ஆப்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 40,000. ஆனால் உங்களுக்காக 2,000 ரூபாய் கொடுங்க. 28,000மா? என்னது 28,000மா? வாட்ஸா. அப்புறம் அந்த ஆர்க் 5லாம் வித்துக்கிட்டு இருக்காங்களேடா லூமியோ, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது இதை கம்பேர் பண்ணா. இது காம்பேக்ட்னால 28,000மோ? வாட்ஸா இதெல்லாம் ஒரு காரணம். எவ்வளோ விற்கிறாங்க? 250 கிராமுக்கு எனக்கு புரியுது. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஏதோ Insta 360 கேமரா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை 25,000க்கு விற்கிறாங்க. வச்சா 25,000 ரூபாய்க்கு போட்ரானிக்ஸ்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. வச்சா போட்ரானிக்ஸ் வந்து எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம நியாயத்தை பேசணும். 300 ரூபாய் மவுஸ், 400 ரூபாய் கீபோர்டு, கரெக்ட். 50 ரூபாய் ஹெட்ஃபோன்ஸ், கேபிள் ஹெட்ஃபோன் இல்லை கேபிள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு 600. எனக்கு தெரிஞ்ச நார்மல் ப்ரொஜெக்டர் இருந்தாலே கம்மி காசு தான் இருக்கும். இந்த காம்பேக்டா பண்றேன் பேட்டரி வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சரி விடு. இது அந்த இது பீஜிங் அந்த ஓரத்தில் ஒரு ட்ரெடிஷனல் பில்டிங் ஒன்று இருக்கும்ல, அதுல இருந்து 3வது சந்தில் போனா இருக்குமே, அங்க இருந்து எடுத்துட்டு வந்தது தான் இதெல்லாம். அப்படியா? தாயா லீஜனோட மேப் போட்டுருக்காங்க எங்க ஆளு. அடுத்த Xiaomi போன்ல ஒரு ப்ரொஜெக்டர் வருதுயா. ப்ரொஜெக்டர் அதுல ப்ரொஜெக்டரோட அந்த பல போன் ஆல்ரெடி படுக்கையில பாறையில போயிருச்சு. இனிமே ப்ரொஜெக்டரோட ஒரு போனு ரொம்ப அவசியம் நாட்டுல. அடுத்து Acer Pure நிறைய டிவிஸ், எக்கச்சக்க டிவிஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க வரிசையா. ஆஸ்பயர் நியோ 32 இன்ச், 43 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் நியோ, இது வந்து 43, 55, 65. ஸ்விஃப்ட் டிசைர் தானே இருக்கு. சரி. அடுத்தது எலிவேட் நியோ, இது வந்து QLED மாடல் 43, 55, ரொம்ப நேரமா நியோ நியோன்னு இருக்கான் டேய். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டால்பி ஆடியோ இருக்கு. ஸ்விஃப்ட் எலிவேட்ல வந்து டால்பி அட்மாஸ் இருக்கு. ரேம் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகுது. என்ட்ரி லெவலில் வந்து 1GB ரேமு, மற்ற எல்லாத்துலேயும் வந்து 2GB ரேம் இருக்கு. MEMC, ALM, வேரியபிள் ரெஃப்ரெஷர் எல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 22,500 ரூபா அப்படின்னு வந்து மிச்சம் பண்ணிக்கலாம். ஒருவேளை ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறனால தான் எப்படியோ 1GB ரேம்லாம். அதான் என்ட்ரி லெவல். இல்லை நார்மலாக வந்து இப்போ ஒரு சிலர் மட்டும் 3GB ரேம் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 35K அந்த மாதிரி. ப்ரைஸ் கம்மியாக இருக்குல்ல, அதனால 1GB ரேம் ஒரு மாதம் ஒர்க்கிங் அவ்வளோதான். ஒரு மாதம் ஒர்க் ஆகும். அதாவது சார்ஜே போல் அதாவது பவர் கார்டில் கனெக்ட் பண்ணலன்னா கூட ஒரு மாதத்துக்கு டிவி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆமாம் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒர்க் ஆகாது. சேஞ்ச் பண்ணிடணும் டிவியை. சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இது. அடுத்து சாண்டிஸ்க் எக்கச்சக்க கிரியேட்டர் சீரிஸ் டிவைசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன கிரியேட்டர் சீரிஸ்? கிரியேட்டர் ஃபோன் SSD. நீங்க வந்து போன்ல வந்து மேக்ஸெஃப் பின்னாடி இருக்குல்ல, அப்படியே எடுத்து மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் ஆகிடும். அவ்வளோதான். என்ன வருஷம் சொல்கிறேன், அந்த கேஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே இந்த ரீடர் மாதிரி வைக்கலாமா? அது இது இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, இதை எடுத்து ஃபோனை அப்படியே மாட்டிடணும். அவ்வளோதான். மாட்டினா என்ன ஆகும்? ஒயர்லெஸ் ஸ்டோரேஜ் வந்துடும். ஒயர்லெஸ் ஸ்டோரேஜா? ஆமாம், இதுலேயே டேரெக்டாக வந்து ரன் பண்ணலாம். இது எல்லா ஃபோனுக்கும் பொருந்துமா இல்லை எப்படி? ஆப்பிளுக்கு தான் அந்த மேக்ஸெஃப் வித் இது இருக்குது.
ஐஃபோன் 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன் 16 இதெல்லாம் வந்து சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்கு. பிக்சலுக்குலாம் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இது இல்லையா, அதுக்கு வேற டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களாம். நத்திங் கூட இல்ல, நத்திங் இருக்குடா. நத்திங்க்கு தான் இங்க மேல போட்டுருந்தா அதை பார்க்கல நீ. நிஜமாடா அந்த ஃபிளாஷ் டிரைவ்டா, ஃபிளாஷ் டிரைவ் எல்லாத்துக்கும் தான் இருக்கு. ஸோ இது வந்து ட்ராப் ப்ரொடக்ஷன் IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த மைக்ரோ எஸ்டி, இது வந்து கிரியேட்டர்ஸ்க்காக வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு. என்ன வாட்ஸ் கிரியேட்டர்ஸ் இந்த கலரா? ஆமா எல்லாம் ஒரே கலர், ப்ளூ கலர். மற்ற வேறு ஏதாவது கலர் இது பண்ணுவீங்களா அப்படின்னா இல்லை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்காக இந்த ப்ளூ கலர் வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்காங்க. கிரியேட்டருக்கு வந்து ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு, நார்மல் கார்டு, பென் ட்ரைவு தனித்தனியாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் USB டிரைவ். இது பாரு பின்னாடி வந்து இது இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் இதுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டாங்களே, இவங்க இன்னும் ஏன் லைட்னிங் வச்சுருக்காங்கன்னு தெரில. இல்லை ஒரு இதில் USB ஒரு இல்லை 14 சீரிஸ் வரைக்கும் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதனால இன்னும் லைட்னிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் தெரில. ஸோ இதுக்கு ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. லைட் ரூம்லாம் வந்து 3 மாதம் ஃப்ரீ கொடுக்குறாங்க சில ப்ராடக்ட்ஸ்க்கு. இன்னொன்று வந்து கிரியேட்டிவ் கிளவுட் வந்து 1 மந்த் ஃப்ரீ கொடுக்குறாங்க இந்த கார்டுக்குலாம். ஆண்டா 17 ப்ரோவோட இதையும் சேர்த்து கிஃப்ட் பண்ணுங்க. ஸோ மைக்ரோ எஸ்டி, அதெல்லாம் 2TB SD கார்டு, USB ஃப்ளாஷ் டிரைவு அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் அந்த பின்னாடி ஐஃபோனில் ஓட்டுற மாதிரி இருக்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் அது வந்து 11,000 ரூபா. ஓ 1 TBக்கு 1 TB 11,000. ஓகே. அடுத்து ஹுவாவே ஒரு வழியா அந்த பிபி மானிட்டரிங் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. யாருமே கேட்கலையே இது வந்து ரொம்ப நாள் டீசர் போட்டு அஃபிஷியல் லீக்லாம் விட்டு அஃபிஷியலா லீக் வேற விட்டுருக்காங்க. அஃபிஷியலா எப்படி தெரியுமா, ஹுவாவே ஒன்று லான்ச் பண்ண போறாங்க தெரியுமா, உங்க எங்களுக்குலாம் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹுவாவே லான்ச் பண்ண போறாங்க, அது இதுவாகவும் இருக்கலாம் சொல்ல முடியும். பிபி மானிட்டரிங் ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. அது டி சீரீஸ்ல ஒன்று இருக்கலாம், அது D2 கூட இருக்கலாம். பெரிய விஜய் ஐபிஎஸ் நடப்பு மனசுல சஸ்பென்ஸ் கொடுக்க. கடைசியில பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கிற பழைய வாட்சா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடு குடு 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 குடுன்னு ஓடும். பாருங்க, பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங்காக வந்து இதான் வந்து வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த இது பலூன் மாதிரி இது பண்ணும். பலூன் மாதிரி ஆகும். ஆமா, நீங்க நார்மல் பிளட் பிரஷர் மானிட்டர் இருக்குல்ல, அது எப்படி பலூன் மாதிரி அந்த மாதிரி கையில வந்து சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் பிரஷர் அந்த மாதிரி பலூன் மாதிரி இது பண்ணி டாக்டரா மாதிரி இருக்காது, பிரஷர் வந்து எடுக்கும் அப்படின்னு. இது மாறுமா ஸ்டாப்? ஆமா, ஸ்டாப் இல்ல, பின்னாடி மச்சான் அது பின்னாடி டிஸ்ப்ளேவே மாறுமா? டேய் அது சின்னடா ஒரு சின்ன ரப்பர் டக் மாதிரி இருக்கும் போல, அது வந்து அந்த மாதிரி கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி கையில வந்து கையை இப்படி பிரஸ் பண்ண மாதிரி மாறும். புரியுதா? அதுக்காக. ஸோ அதை தவிர பிளட் ப்ரெஷரை தவிர ECG, அப்புறம் ஸ்கின் டெம்பரேச்சரு, பிளட் ஆக்சிஜன், ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் எடுக்கும். அதுல ஒரு ஊசி இருக்கும், அது வந்து ஊசி குத்தி எடுத்து தப்பு தப்பா பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தோன்னு ஏன் அதே கொண்டதுல சைனைடை உள்ள துப்பி வச்சுட்டு போயிடும். அதுக்கு நீ செப்டாங்குல பண்ணணும். ஸோ மெடிக்கல் டிவைஸ் சர்டிஃபிகேஷன் வந்து யூரோப்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டுருக்காங்க, சைனாலையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயும் ஏதாவது சர்டிஃபிகேஷன் வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா லான்ச் பண்ண விட மாட்டாங்க. முன்னாடிலாம் சாம்சங் தெரியும்ல, சர்டிஃபிகேஷன் வாங்கலை அப்படின்ட்டு இதுவே ஒர்க் ஆகாது. ஆமாம், ECG எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ தான் ரீசெண்டாக சர்டிஃபிகேஷன் வாங்கினாங்க. 35,000 அந்த ஃபீச்சர்ஸ்க்காக தான். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நார்மல் 33,500 ரூபாய்க்கு 33,500 ரூபாய்க்கு ஆஃபரில் வந்து 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வாங்கினீங்கன்னா கிடைக்கும். எத்தனை பேர் வாங்குவாங்க அப்படின்னு யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் போனாலும் கிடைக்கும். இன்னும் டிமாண்ட் இருக்கிறதுனால இன்னும் ஒரு வாரம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இல்லை ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் அதான் SE3 அங்கே 26,000 ரூபாய்க்கு இருக்கிறதையே நிறைய பேர் சீண்டுறாங்களான்னு தெரியல. கூகுள் சாம்சங் வாட்ச் இருக்கு, அதை யாரும் சீண்டலை. இல்ல இது இல்லடா, ஹுவாவே வாட்ச் மாஸ் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த ஹுவாவே ஹெல்த் ஆப்புக்கே நான் வந்து தெருவா அலையணும். அந்த ஆப் எடுக்கிறதுக்கு எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அடுத்து M07 பட்ஜெட் ஃபோன் வேணுமா? வேண்டாம். வேணாமா? M07 LCD ஸ்கிரீனோட எல்லாரும் வேணாங்க. நியூஸ்ல அப்படி லைவ் நியூஸ் போயிட்டு இருக்குமா, 7,000 M07 பத்தி தெரிஞ்சுக்கணும். அண்ணா அடுத்த நியூஸ்னு 7,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 6 OS அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் இது எப்படி தாங்கும்? சரி என்ன G99 4G ஃபோனு, அதெல்லாம் 4GB 64GB. அட இவன் வேற அதுக்கு எப்படி 6 வருஷம் அப்டேட் கொடுப்ப? G99 கொடுக்குறானே சாம்சங். ஏமாத்துவோம் நினைச்சிக்கினீங்க.
அதுவும் ஆண்ட்ராய்டு 15ல வருது. கேட்டா கூடி சீக்கிரம் வந்து ஆண்ட்ராய்டு 16 அப்டேட் வருது. ஆடியோ ஜாக் இருக்குங்க. சரி இருக்கட்டும்ங்க. ஆனா செம்மையா இருக்கா ஆப்பிள்ல? இல்ல இருக்கு. சாம்சங் கேலக்ஸி 5G மாடல் போன வாட்டி 5G மாடல் லான்ச் பண்ணாங்கல்ல, கிடையாது. இந்த வாட்டி 4G மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல போன வாட்டி M06 5G ன்னு லான்ச் பண்ணாங்க. ஆமா. இப்போ கேட்டா M07 கேட்டா 4Gன்றாங்க. 5G எங்கன்னா அது வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அது 5G 4G ஸ்விட்ச் ஆகி பேட்டரி ட்ரெயின் ஆகுது. எதுக்கு அந்த பிரச்சனைன்னு சொல்லி டைரக்டாவே 4G. ஆனா இன்னும் நிறைய பேர் 6000 ரூபாய்க்கு ஃபோன் இருக்கா, 7000 ரூபாய்க்கு ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் அதுக்காக இதை சொல்ல முடியுமா? 6 வருஷம் அப்டேட் வரும். ஆனா அப்டேட்டே பண்ணாம என்ன யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். அது 15X G99 எப்படி அவ்வளவு காலம் தாங்கும்னு தெரியல. 15. ஆமா அதுக்கு இதுவே 15X எவ்வளவு பரவாயில்லன்னா அது 16000 அப்ப இது ஆஃபரோட. இது ரெட்மில ஒன்னு வந்தது A4. ஆனா அதுல என்னன்னா அது A4 வந்து 4S Gen 2. ஆனா பிரச்சனை என்னன்னா அதுல வந்து ஸ்டாண்டர்ட் 5G மட்டும் தான். அதனால ஏர்டெல் இப்போதைக்கு 4G ஒர்க் ஆகும். இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சு தான் ஏர்டெல் 5G வேலை செய்யும். அதுல அந்த போன் அட்வான்ஸ்டு திங்கிங்ல போய்கிட்டு இருக்கு. அடுத்தது Vivo V60e 200 MP கேமரா. ஆமா சார், அவங்க பேஜ்ல என்ன உட்கார்ந்து ஆடா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. Vivo பேஜ் ஃபுல்லா ப்ரமோஷன் எல்லா இடத்துலயும் 30000 30 பிரைஸ் லீக் ஆயிடுச்சு. பிரைஸ் வந்து 35000 MRP-யா. ஸோ ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 30000க்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ப்ராசர் தெரியுமா? புதுசாக ஏதோ ஒரு ப்ராசர் பேர் போட்டுருந்தாங்களே, 7360 டர்போ. என்னையா 7360 டர்போ அப்படின்னு எல்லாம் 7300 தான் சொல்லியிருந்தாங்க. சில பேர் 7400 தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவன் போட்டு வச்சிருக்கான் 7360 டர்போ. ஆக்சுவலா மாத்தி பார்த்தேன். இந்த போனை வாங்குறதுக்கு பதில் இந்த போனை வாங்கலாமா? இப்படி ஒரு கூட்டம் சுத்துது. நாலெட்ஜபிள் கிரவுட். அந்த கூட்டத்தை தான் கண்டுபிடிச்சு நாலெட்ஜபிள் கிரவுட். நிஜமாடா இதுல இருக்க 200 MB போட்டு ஹைலைட் பண்ணி வச்சிருந்தானுங்க. இந்த கூட்டத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க செத்துருவீங்க. அப்படி இல்ல, வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தொலைப்பீங்க. ஏங்க இது ஒரே 200 MB மட்டும் தான் இருக்கு. ஏன் அந்த 200 MB மட்டும் தான் வச்சு ஹைலைட் பண்றானுங்க? கேட்டா இண்டஸ்ட்ரி லீடிங் இப்பலாம் போட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன சொல்றது? இது என்ன ப்ராசஸிங்? இந்த மீடியாடெக் ப்ராசஸர் என்ன ப்ராசஸிங் பண்ணுது? மீடியாடெக்ல என்ன ப்ராசஸிங் இல்லன்ற நீ இதுல வந்து 7360 ப்ராசஸிங் கம்பேர் பண்றதுக்கு 8S Gen அன்சார்ட்டட் கேமே ஆடலாம் நானுங்க. அதுல அன்சார்ட்டட் கேமா? அன்சார்ட்டட் கேம் ப்ளே பார்க்கலாம். அவங்களே இத கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சீரியஸா பேசறோம்னு சொல்லி அவங்களே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இத இல்ல உங்க கேம் இப்போதான்டா எனக்கு புரியுது. கண்டினியூ. அப்படிலாம் நினைச்சிராத. 200 MB மட்டும் தான் வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இண்டஸ்ட்ரியே ஷேக் ஆயிடும். அது வந்ததுன்னா அப்படி என்னடா இது வேலை சேக்கர் வேலையாடா பண்ணுது ஏன்னா டார்ச்சர் பண்றானுங்க. பேசுறேன் இவனுங்களே ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க தெரியாம. ட்ரால் பண்ணிட்டாலும் அடுத்து வாங்க. சரி மொத்தம் இந்த போன் வந்து 33000 ரூபாய்க்கு ஒருத்து தான். அடுத்து 30000 பிளஸ் பேங்க் ஆஃபரோட இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். 15000க்கு இல்லையா? நீங்க பேரு ஓவரா பேசாத. ஏதோ உங்க கம்பெனி வந்து 80000 ரூபாய்க்கு ஊரை ஏமாத்திட்டு அப்புறமா 40000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நாங்க எல்லாருக்கும். சரி ஃபர்ஸ்ட் வாங்கினவங்களுக்கு என்ன கொடுத்த? இப்போ திருப்பி நாளே ஏறிச்சு போலுங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினவங்களுக்கு என்ன திரும்பி 80000 போயிடுச்சு இல்ல? அது சும்மா திரும்பி கம்மி பண்ணுவாங்களா? தீபாவளிக்கு டீல் இருக்கு வச்சா உனக்கு தெரியாதா? தீபாவளி தமாக்கா 38999 எல்லாருக்கும் தீபாவளி பரிசு. என்னது? இந்தியா பூரா தீபாவளி பரிசு. முத்து படத்தோட ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ரைட்டர் வருதான் தீபாவளி பரிசு கொடுக்குறாரு எல்லாருக்கும். நத்திங் போன வச்சு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த நியூஸ் வருது. அடுத்தது பவர் பீட்ஸ் ஃபிட் ஆப்பிள் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆப்பிளோட கம்பெனி பவர் பீட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியால. இதுக்கு போன வாட்டி வந்து பவர் பீட்ஸ் இது பெட்டரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா அது வந்து இயர் அதுல வந்து இந்த ஹார்ட் ரேட் அதெல்லாம் இருந்துச்சுல, இதெல்லாம் கிடையாது. ஹார்ட் ரேட்டை தூக்கிட்டு அந்த H2 சிப்ல இருந்து H1 சிப் ஆக்கிட்டாங்க. ஓகே ஓகேயா? இதெல்லாம் குறைச்சனால பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. 10 மணி நேரம் இல்ல, இது வந்து 7 மணி நேரம். சரி அடுத்த நியூஸ் போலாம். 5000 ரூபாய் இங்க கம்மி பண்ணி 25000 ரூபாய் கொடுத்து அத போனாடி 30000 இல்ல. அது ஏர்பாட்ஸ் ப்ரோ 3A இந்த ரேட் தாங்க. ஹலோ 25000மா? நீங்க வந்து வொர்க் அவுட்ஸ்லாம் பண்ணனும்னா ஃபிட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமா? டேய் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3லயே இது எல்லாமே இருக்கேடா. இதுல வந்து இந்த இயர்ஃபின்ஸ் இருக்குல, அது வந்து காதுல வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும். டேய் ஊட்டு தொட்டில இருக்கிற மீனுக்கு இருக்குதுடா அது. நான் அப்புறமா தேறேன்டா. என்னடா இது? நத்திங் ஓபன் போகுங்க. இதுக்கு half the rate 9000 ரூபாய்க்கு. அப்ப கூட யாரும் வாங்கல போல. நான் பார்த்தேன். வாங்கல யாரும். ரிவ்யூ பாத்தீங்களா? ரிவ்யூ ஒண்ணுமே யாரும் வாங்கல. Flipkartல நான் காட்றேன். இயர் ஓபன் ரிலீஸ் ஆயிடுச்சா ப்ரோ அப்படி என்கிட்ட கேட்டாங்க. ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ, Flipkartல செக் பண்ணிக்கோங்கன்னு. பார்த்தா ஸ்டாக் இருந்தது. அது வேற பிக் பில்லியன் டேஸ்க்கு மட்டும் நம்ம தான் ஆக்சுவலா கவர் பண்ணிட்டு இருந்தோமா. ஸ்டாக் வேற இருந்தது. சரி யாராவது ஒருத்தர வாங்கி ரிவ்யூ போட்டுருப்பாங்க.
ஒருத்தரும் சீண்டல பட்டன் ஒர்க் ஆகுதுங்க. லட்சக்கணக்கான பேர் ஒரே இத பண்ணா அதான் பிரச்சனை. என்ன இருக்கு, பட் வாங்கிட்டு பட் ஒர்க் ஆகல, ஸ்டம்பிச்சிட்டாங்க. இல்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்றதுக்காக ரிவ்யூ போட்டுருந்தாங்க. அத வந்து நத்திங்கும் ஃபிளிப்கார்ட் டெலீட் பண்ணிருக்காங்க. அதனால தான் ரிவ்யூவே இல்ல. ஏன்னா ஃபுல்லா நெகட்டிவ் இருக்கு. இல்ல என்ன அற்புதமான ஒரு டிவைஸ். உனக்கு ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஃபைல் எல்லாம் நான் வந்து நிறைய ஃபார்மட்ல வச்சிருக்கேன். சரி விஷயத்துக்கு நான் பரத்கிட்ட கேட்டேனே, ஐபோன்ல மட்டும் தான் நல்லா இருக்கு, ஆண்ட்ராய்டுக்குலாம் சவுண்டே சரியில்லை. நாங்க ஐபோன் இன்ஸ்பிரேஷன் டேய் ஆண்ட்ராய்டா இது இருக்கட்டா, நாங்க இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது ஐபோன்ல, அதனால நாங்க ஐபோனுக்கு போட்டோம் தெரியாம. அச்சா அது ஆக்சுவலா பீட்ஸ் அந்த ப்ரோ பட்ஸ் ஆண்டாது, அதை தான் வந்து நேக்கட் ஷெல் மாதிரி விட்டுருக்கானுங்க. கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா போங்க போங்க. அடுத்து ஆல்ரெடி apple.com ல சேல்ல இருக்கு. 25 வாங்காதீங்க, தேவையில்ல. நீ சொன்னா வாங்கிட்டு போறடா. ஏங்க நீ வாங்குன்னு சொல்லு, நீ வாங்குன்னு சொல்லு. இல்ல நத்திங் ஓபன் வாங்குங்க, நல்லா இருக்கும். என்னது நத்திங் ஓபன்? இயர் ஓபனா? மேசிவா இருக்கு. எந்த தைரியத்துல நீ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா அடிச்சு விட வேண்டியதுதான். அப்படியே ஒரு ரான்ச் நம்மளுக்கு கொடுத்த போதுல இருந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும். ஒரு பரத் எவ்வளவு கழுவி ஊத்துவா நத்திங்க. அவனே OnePlus இயர் நல்லா இருக்கு. ஏன்னா OnePlusோட இயர் நல்லா இருக்கு. யாருல நானே வச்சிருக்கேன். நத்திங் இயர் OnePlusோடது நல்லா இருக்கு. பட்ஸ் Pro 3 இன்னைக்கும் நல்லா இருக்கு. அது ஐபோனுக்கு நல்லா இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கும் நல்லா இருக்கு. ஆண்ட்ராய்டுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஆண்ட்ராய்டுக்கு அந்த அளவுக்கு இல்ல. எப்ப யூஸ் பண்ணீங்க? எப்ப யூஸ் பண்ணீங்க? அதுமே அவன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு அப்புறம் அப்டேட்டே வரலடா. நீங்க அப்டேட் பண்ணல, உங்களுக்கு வரல. சரி, என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க நீங்க? ஐபோன். நான் எல்லா ஃபோனும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஒண்ணுமே வர்க் ஆகாது. எதுக்குமே சரியில்லை. ஆண்ட்ராய்டுக்கு சரியில்லை அப்படின்ட்டு சரியில்லை நீயே சொல்லிட்டியா, தான் ஒர்க் ஆகாது. அதேதான். சரி, நாய்ஸ் ஜூனியர் எக்ஸ்ப்ளோரர் 2 சாம்ப் 3 கிட்ஸ் அப்படின்னு 2 ஜிபிஎஸ் வித் 4G ஸ்மார்ட் வாட்ச். சரிங்க, இது வந்து இதுக்கு பதில் ஒரு நியூஸ் வாட்ஸ்அப் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். அந்த ஜியோல வந்து ஒரு பாக்கெட்டபிள் லொகேட்டர் ஒன்று இருக்கும். அதை பேசாம உங்க கிட்ஸோட பேக்ல எங்கேயாவது ஹிடன் ஸ்பாட்ல வச்சு அனுப்பிடுங்க. அது பெஸ்ட். கையில சிம் கார்டோடலாம் ஃபோன் மாட்டி விட வச்சு இந்த வாட்ச் மாட்டி விடாதீங்க. ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுங்க. யூனிசாக் சிப்ஸ் இருக்கு, சப்போர்ட் பண்ணுவீங்களா? பரவாயில்ல, பண்ணுங்க. இப்போ சாக்கு பையன் நான் வந்து HMD போன்ல வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். என்னங்க உங்க பார்ட்னரை நீங்க சப்போர்ட் பண்ணாம என்னங்க? யூனிசாக் சிப்பா? ஆமாடா, அதான் அஃபோர்டபிளா இருக்கும். அதுல தான் 4G வேற லெவல்ல எடுக்குமாங்க. HMD எல்லாம் செமையா இது பண்ணி அப்படியே முன்னே 5500 6000 ரூபாய்க்கு. சோ 2way HD வீடியோ காலிங் இருக்கு. ஆமா, 4G ல இருந்தா விலை அதிகமா இருக்கும். 6000 ரூபாய். பம்ப் டு ஆட் ஃப்ரெண்ட், சைல்ட் ஃப்ரெண்ட்லி கெஸ்டர். இதே வாட்ச் வேற யாரோ வச்சிருப்பாங்களா? அவங்க கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆயிக்கணும். ஆமா, இப்படி போயிட்டு பம்ப் பண்ணா ஃப்ரெண்ட் ஆயிடுவோமா? ஆமா, தேவலாத ஆனி. ரியல் டைம் லொகேஷன் மானிட்டரிங், ஃபேமிலி சாட். நாய்ஸ் வாட்ச் வாங்கிட்டு ஐபோன் வச்சிருக்காங்க பாத்தியா? கிளாசிக் ஐபோனா இது? ஆமா, இப்படி இருக்கும். அது கேஸ் போட்டு மேட்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. கஷ்டப்பட்டு போனை காமிச்சா மாட்டி போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க. 180 மோட்டர் ரெசிஸ்டன்ஸ். எதுக்குடா நாய்ஸ் வாட்ச் போறோம்? பிரைஸ் வந்து ஒன்னு வந்து ஆப்பிள் டேக் அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொன்னு வந்து 6000 ரூபாய். மச்சா நீ என்ன நினைக்கிற? இந்த 3000 ரூபா 6000 ரூபாய்க்கு இப்போ 6000 ரூபா மாடல் வந்து கையில மாட்டிட்டு சுத்தணும். அது குழந்தைங்க கையில எல்லாம் மாட்டணுமா? அதுவும் LKG இல்லன்ற 6000 ரூபாய் இன்னும் ஒரு 4000 ரூபாய் போட்டு நத்திங் ஓபன் வாங்கிடுங்க. அதை வச்சு நீ இப்படி குழந்தைய லொகேட் பண்ணுவா. குழந்தை சின்ன வயசுல செவுட்டு மிஷின் மாட்டிட்டு போற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா அது உண்மைடா. இந்த டிசைனு, இந்த ஏரோக் டிசைன் போட்டு அதை பார்த்தா அது கரெக்டா வெள்ளை கலர்ல வரந்ததா பரத்துல எங்க போனாலும் செவுட்டு மிஷின் மாதிரியே பாக்குறாங்கடா அப்படின்னா. பாத்தீங்களா, முன்னாடி எல்லாம் இந்த செவுட்டு மிஷின் யூஸ் பண்றவங்க வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாங்க. என்னது இன்ஃபீரியரா? ஐயோ என்னடா எல்லாரும் பாக்குறாங்களே, நம்ம காது கேட்கல. இல்ல அப்படிலாம் இப்ப ஃபீல் பண்றது ஏன் தெரியுமா? இல்லனா அவங்க எல்லாரும் இப்ப ஏர்பாட்ஸ் வாங்கிடுறாங்க. அப்புறம் கேலக்ஸி பட்ஸ் Pro 3 அதுல ஹியரிங் எய்ட் ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் வந்து உங்கள மாதிரி ரிச் ஃபெல்லோஸ் வாங்குறதுங்க. எங்க மாதிரி சாமானியன்கள்ல 18000 ரூபாய் கொடுத்து ஒண்ணுத்துக்கு 10000 ரூபாய் 8000 ரூபாய் தான் வாங்குறாங்க. தெரிஞ்சுக்கங்க நீங்க. நீ தான் சாமானியனா? ஆமா, வாங்கிட்டியா? இது வரைக்கும் நான் தேடிதான் வாங்கியிருக்கியாடா? ஏடா இது 40000 ரூபாய்க்கு வரும்போது கூட அது துச்சமா மதிச்சு நீ வாங்க. நான் நத்திங் ஃபோன் 4க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இவனை நம்புனீங்கன்னு வைங்க, இன்னைக்காவது புரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இவனை நம்புனீங்கன்னா தெருவுக்கு நீங்க வந்து பண்ணலாம். 50000 ரூபாய் 60000 ரூபாய் வந்து அசால்ட்டா பண்ணலாம். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. போங்க, அடுத்து போங்க. அடுத்து CMF ஹெட்ஃபோன்
பாத்தீங்கல்ல இந்தியாவில் வந்து டிசம்பர்ல லான்ச் ஆகும்னு சொல்லிட்டாங்க. கேட்டா வந்து அவங்க சிஎம்எஃபோட ஃபேக்ட்ரிஸ்ல வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்களாம். 5K தானே? 5K தானே? என்னது விலையா? வேலை வந்து 8000 ரூபா சம்திங். யூஎஸ் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணா 8700. நம்ம ஊருக்கு மட்டும் இது 6000 ரூபாய்க்கு வரட்டும். 6000 rupees கில்லரா இருக்கும். 6000 ரூபாய்க்கு வந்தாலே கில்லர். 6000 ரூபாய்க்குலாம் வராது. ஏன்டா அப்படி சொல்ற? ஏன்னா 6000 ரூபாய்க்கு வந்தா அந்த Realme H1 இருக்குல வச்சா அதை பீட் பண்ணலாம். எல்லாருக்குமே இல்ல இது பாக்கிறதுக்கு ஓரளவுக்கு நிறைய காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா 6000 ரூபாய்க்குலாம் வராது. அதுதாங்க எங்களோட நோக்கமே. CMF Phone 2 வந்து எவ்வளவு பிரீமியம். 6000 ரூபாய்க்கு வரணும்னா எப்போ தெரியுமா லான்ச் பண்ணுவீங்க? அடுத்த வருஷம் டிசம்பர். வாய்ப்பு இருக்கு. நத்திங் 4 இயர் அது எவ்வளவு? நத்திங் இயர் இது அந்த பெரிய ஹெட்ஃபோன் மாதிரி இருந்தது அது எவ்வளவு? அது 20000. நத்திங் 20000 அது ஹெட்ஃபோன் 1 20000 அது. ஓ இது 6-7 வந்துரும். யூஎஸ்லயே 8800 ரூபா. யூரோப்ல வந்து 10000க்கு மேல. அப்புறம் கம்மியா தான் வரும். இங்க 7000 ரூபாயா? இல்லடா அதான் 6000க்கு வந்ததுன்னா கிரேசியா இருக்கும். அப்படி இல்ல இதெல்லாம் Realme H1 பீட் பண்ண முடியுமா? அதான் क्वेश्चन. பார்க்கலாம். மேட் இன் இந்தியான்லாம் சொல்றாங்க. இந்தியால ஃபேக்டரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியன் கம்பெனிலாம் சொல்றாங்க. ஆமா இந்தியன் கம்பெனி தான். இப்போ இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா என்ன CMF. இந்தியா எங்க மண்ணு. நீ ஏன் மண்ணுதான்டா அமைதியாடா. சோ இது என்ன ஸ்பெஷாலிட்டினா ரிமூவபிள் குஷன்ஸ். அது நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அது பார்த்தா இருக்கு. ஈஸியா கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி நிறைய கலர்ஸ் விக்கிறாங்க தனியா. வாட்ஸ்அப்ல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஹெட்ஃபோன்ஸ் ஒன் இருக்குல்ல, நத்திங் ஹெட்ஃபோன்ஸ் ஒன். அதுல குஷனை மாத்துறது பெரிய சேலஞ்சாமே. இதுல பேர் இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அதுல மாத்தலாம். ஆனா கொஞ்சம் அந்த கரெக்டா லாக் பண்ணணும். ஆனா கலர் காம்பினேஷன் ரொம்ப கண்ட்ராவியா இருக்குமே. பண்ணிக்கலாம். இஷ்டம் தான். ஃபங்கியா இருக்கிறதுக்கோசரம் அதுக்கு தான் இந்த ஒரு போட்டோ போட்டுருந்தாங்களே எல்லாரும் நிக்கிற மாதிரி. இந்த பேர் கலர் கலரா எப்படி பச்சை கலருக்கு ஆரஞ்சு கலரு இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி போட்டுருக்காங்க. இப்போ பிளாக் கலருக்கு ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் டிபி இருக்காங்க. ஹெட்செட் போட்டதுனால டிபி வந்துருச்சாடா? அதுவுமா இல்லை இவங்க எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சொல்கிறேன் இல்லை நத்திங் அந்த ஏஐலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கெல்லாம் ஒரிஜினலுங்க. அது மட்டும் இல்லாமல் நத்திங்ல ஏஐ வேலை அவ்வளோ கஷ்டம்லாம் எடுக்க மாட்டாங்க. சரி இப்போ எல்லாருக்கும் ஒரு நல்ல ஹெட்ஃபோன் காத்திருக்கு. ஸோ நியூ இயர் கிஃப்ட். ஸோ பேட்டரி லைஃப் வந்து 100 மணி நேரம் சொல்கிறாங்க. ஃபோன் 3 ஏஎன்சி யூஸ் பண்ணால் வந்து 50 மணி நேரம் சொல்கிறாங்க. எல்டாக் ப்ளஸ் ஏஎன்சி யூஸ் பண்ணால் இன்னும் கம்மியாகும், 30 மணி நேரமா. அவ்வளோதான். செம்மையா ஆடியோ ஃபைல்ஸ்க்கெலாம் கொண்டாட்டம் தான். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. செத்தீங்கடா எல்லாரும். 120 மில்லிசெகண்ட் ஆடியோ ரிலே அப்படின்னு. ஆனால் ஹெட்ஃபோன் ஒன்றில் வந்து ஐபி ரேட்டிங்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இதில் வந்து IPX2 ரேட்டிங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அது மட்டும் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது வாங்குவியா? சாம்சங் கேலக்ஸி S26 ப்ளஸ் லான்ச் ஆகும் அப்படின்ட்டு புதுசாக கொரியாவிலேருந்து வந்து நியூஸ் வந்திருக்கு. ஏன் லான்ச் ஆகலையான்னு இதுக்கு முன்னாடி? எப்படா லான்ச் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. வராதுன்னு சொன்னாங்கல்ல. அப்படியா? இந்த வாட்டி வந்து ப்ரோ எட்ஜ் அல்ட்ரா மட்டும் தான் வரும், ப்ளஸ் வராதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் ஒரு வேளை கொரியா எக்ஸ்க்ளூசிவா இருக்க வாய்ப்பு இருக்கு வச்சு. அந்த மாதிரி கோலரான வேலைலாம் பார்ப்பான் சாம்சங். அது தெரில. ஆனால் எதனால வந்து இந்த முடிவு வச்சிருக்காங்கன்னா எட்ஜ் வந்து சேல்ஸே இல்லையா. S25 ப்ளஸ் வந்து 50,000 யூனிட்ஸ் வந்து சேல் ஆச்சு. 5 லட்சம் யூனிட் சேல் ஆச்சா. இது வந்து 3 லட்சம் தான் சேல் ஆயிருக்கான். எட்ஜ் என்ன பிரச்சனை வச்சா 3 மாசத்துல அவ்வளவுதான் சேல் ஆயிருக்கான். காம்ப்ரமைஸ் இருக்க மாதிரி தெரியுது வச்சா. அல்ட்ராவும் என்ட்ரி லெவல் S25 பறக்குது சேல்ல எப்பயும் மாதிரி. பிளஸ் கூட விற்குது. S24 பிளஸ்லாம் பாரு கடைசி வரைக்கும் இப்போ கூட கேட்டுட்டு இருந்தாங்க S25 பிளஸ் ரீஸ்டாக் ஆகுமான்னு. அவ்வளோதான். அது எப்பயோ டிஸ்கண்டினியூடு. டிசம்பருக்கு மேலே டிசம்பர் 2024 அப்புறமே ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்ததை தான் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ எட்ஜே தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எட்ஜி வரும் 60,000க்கு இல்லாட்டி அந்த மாதிரி வரும். 60,000 55,000க்கு எட்ஜி வரும். அப்போ மக்கள் வாங்குவாங்க. ரொம்ப மோசமான ஃபோன்னு சொல்ல முடியல, அதே சமயம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல. அதனால 50K 55Kக்கு வரும்போது தான் அனைமே எல்லாரும் அதை வாங்க வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஸோ அதனால வந்து அவசரமாக இப்போது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. தெரியல, எனக்கு தெரிஞ்சு லான்ச் ஆகுமா, டைமுக்கு லான்ச் ஆகுமா என்னன்னு. அடுத்த வருஷம் பாருங்க. ரிட்டர்ன் ஆஃப் 18+. 4 ஃபோனு அதான் ரிட்டர்ன் ஆஃப் 18+. 18+ஆ? ஐஃபோன் 18+. ஓ அதனால தானா? இல்லை விற்காதுல்ல. இப்போ ஐஃபோன் விற்குமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் யாரும் நிறைய பேர் வாங்குறாங்களே.
தெரியல இது கண்டினியூஸா விக்குமா அப்படின்னு தெரியல. அந்த அன்னைக்கு எல்லாருமே அதே மாதிரி எட்ஜ் ஆர்டர் போட்டாங்க வாட்ஸா. அது ஒரு கேங் இருக்கு. ஃபோல்டு வந்த புதுசில் நம்ம எல்லாருக்கும் ஃபோல்டு எப்படி இருக்குன்னு கூட ஒரு ஐடியா இருக்காது. வெறும்னே ஈவெண்ட் இதெல்லாம் தான் பார்த்தோம். ஆனால் ஞாபகம் இருக்குல்ல, அடையாறில் நம்ம அங்கே இருக்கும்போது ஃபோல்டு வந்து உடனே 20 யூனிட் வந்துச்சு, உடனே 20 யூனிட் வித்துருச்சுட்டாங்க. இத்தனைக்கும் 1,58,000 60,000 ஃபர்ஸ்ட் வந்தது, உடனே வித்துருச்சு அப்படின்னாங்க. அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், எப்பயுமே வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்தது யூடியூப் ப்ரீமியம் லைட்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க தெரியுமா? விலை எவ்வளோண்ணா? 89 ரூபா. 89 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? மோஸ்ட் வீடியோஸ் வந்து ஆட் ஃப்ரீயாக இருக்கும். அது என்ன வீடியோ தெரியுமா? கேமிங் வீடியோ, ஃபேஷன், பியூட்டி, நியூஸ், அதெல்லாம் வந்து ஆட் ஃப்ரீயாக இருக்கும். தண்டமான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுங்க. மற்ற ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் வந்து ஆட் வரும். கேவலமான பிளான் இது. மியூசிக் கிடையாது, பேக்ரவுண்ட் பிளேபேக் கிடையாது. எதுக்காக யூடியூப் நிறைய பேர் வாங்குறாங்கன்னா பேக்ரவுண்ட் பிளேபேக் நம்ம லாக் பண்ணிட்டு அப்படியே ஆடியோ மட்டும் கேட்கலாம் அப்படின்னு. ஆனால் இது எவ்வளோ பே பண்ணணும்? 89 ரூபா. ஒருத்தருக்கு வந்து ஃபேமிலினா இதில் லைட் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் கிடையாது. இது யாருக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி போட்டு டிவியில் போட்டு விட்டுறலாம். டிவியில் ஆட் ஃப்ரீ. யார் பேக்ரவுண்ட் பாப்பறா? என்னது கேமிங், ஃபேஷன், பியூட்டி, நியூஸ் இதுக்கு மட்டும் தான் வருமா? அண்ட் மோர்னு போட்டுருங்க. மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ் நார்மல் வீடியோக்கு வரும். அப்படி வீடியோல ஆட் வராதுடா. பட் அந்த யூடியூப் ஆப்போட ஃபீச்சர்ஸ் எதுவுமே வேலை செய்யாது. அதுதான் வேஸ்ட் தானே. அது ஏன் டிவியில் நீ என்னத்த பண்ணிட்டு இருக்க? உட்காந்துட்டு ஆப்லாம் மாற்றிக்கிட்டு டிவியில் வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு அமைதியில் உட்காந்துருக்கீங்க. அங்கே ஆட் வராமல் இருந்தாலே போதுமே. ஸோ நார்மல் 149 ருபீஸ் கொடுக்கறதுக்கு வந்து 89 ருபீஸ்க்கே நீங்கள் வாங்கிக்கோங்க. எப்படியும் விலை ஏற்றிட்டாங்க. 129 ரூபா தான் இருந்தது. ஆமாம், இப்போ 149, 99, 129, இப்போ 149. இப்போ 149 நார்மலு. சரி, எப்போ இதுலேயும் கை வச்சிருவாங்களா? ஃபேமிலி, யூடியூப் ஃபேமிலி பிரீமியம் ஃபேமிலி எல்லாம் கை வச்சா அவள் தான் கொந்தளிச்சிரும் இந்தியா. அது போயிட்டு இருக்கு ரூமர் இன்னும். ஏன்னா இப்பயே 300 ரூபாய் கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை 400 ஆக்குனாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இது எக்ஸ்பாக்ஸ் வேற விலை ஏற்றிட்டாங்க. அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. 1000 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. இப்போ எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸே 1000 ரூபாய். பிசி கேம் பாஸ். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ரெடிட்ல. சாதாரண 10,000 ரூபாய் குறைச்சாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. இது 1000 ரூபாய் இன்க்ரீஸ் வேற. பிசி கேம் பாஸ் வந்து முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 400 சம்திங் இருந்துச்சு. இப்போ அப்படியே டபுள் 900 சம்திங். இப்போ 1000 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. வேஸ்ட். அதுவும் பிசிக்கு, வெறும் பிசியில் மட்டும்தான் ஆட முடியும். அதுக்கே இவ்வளோ காஸ்ட்லி. இதுக்கு தாங்க பிளே ஸ்டேஷன் வரணுங்கிறது. பிளே ஸ்டேஷன் பிளஸ் எவ்வளோ அதிகம் தானே? பிளே ஸ்டேஷன் பிளஸ் 600ல இருக்கு. நேரம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல அங்க பாரு ஒருத்தர் டைப் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு தாங்க என்கிட்ட ஆல்ரெடி டாரண்ட் இருக்கு அப்படின்னு போட்டுருக்காரு. பிளே ஸ்டேஷன்ல வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது உங்களுக்கு. இல்ல நிறைய கேம்ஸ் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் இருக்கு, அதனால தான். இல்ல பிசி கேம்ஸ். ஏன்னா எக்ஸ்பாக்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவானுங்க. எல்லாம் ஓகே. ஒண்ணு நீ எப்போ என்னைக்கு வாங்குன பிளே ஸ்டேஷன்? ஒரு மாசம், ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சா? எத்தனை கேம் ஆடிட்டு இது வரைக்கும்? 3 கேம். அப்புறம் என்ன புரியுதா? உனக்கு தான் லாஸ். கேம் பாஸ்லாம் இது வாங்கி வச்சிருக்க, பிளே ஸ்டேஷன் பிளஸ் வாங்கி வச்சிருக்கல. ஆமா, இந்த வருஷம் தான் திருப்பி இப்போ நான் வந்து கம்பேக் கொடுக்கணும். நான் என்ன கம்பேக் கொடுக்க போறேன்? சும்மா தண்டத்துக்கு காசு போய்கிட்டு இருக்கு சோனிக்கு. பரவாயில்ல, சோனி ஸ்பைடர்மேன் வச்சிருக்கான், அவனுக்கு கொடுக்கதான் நினைச்சுக்கிறேன். அவனுக்கு அவனோட சம்பளத்துக்கு தான் போகுது காசு. அடுத்து இன்ஸ்டாகிராம் வந்து ஹீரோ கண்டென்ட் எப்பவுமே கடைசியா தான் வரும். இல்லடா, ஹீரோனாலே கடைசி தான். இல்லடா, தேவையில்லாத நியூஸ்லாம் லாஸ்ட் தக்காளி இதெல்லாம் எடுத்து அடிப்பாங்கல்ல, கடைசி அடிச்சு ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவோம். சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரீல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ ஐபேட்ல ஓபன் பண்ணா ரீல்ஸ் வர மாதிரி பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கும் வந்து ஓபன் பண்ணா ரீல்ஸ் வர மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இந்தியாவுக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ரீல்ஸ் தான். இப்போ மட்டும் என்ன இப்போ அதான வந்துகிட்டு இருக்கு? இல்லையா, நீ ஹோம் பேஜ் வரும்ல, ஹோம் பேஜ்லாம் வராது. ஓ, ஸ்ட்ரைட்டா ரீல்ஸா? அவ்வளவுதான். எல்லாரும் இந்த கர்மத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணது குறைச்சிட்டேன். ஸோ ரீல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாரும் இப்போ ரீல்ஸ் தான் வந்து மோஸ்ட் பாப்புலரா இருக்கு. இதுதான் வருது இந்த மாதிரி இதுல வருமான்றாங்களா? இந்த மாதிரி தான். இப்போ நீ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ரீல்ஸ் தான். டைரக்டா ஹோம் தான் வருது. அதான் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு. ஓ, அதாவது இப்போ ஹோம் வருது, கண்டென்ட் வந்து அமைதியா ப்ளே ஆகுது. நான் இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே அந்த ரீல்ஸ் அந்த மாதிரி ஓபன் ஆகும். செம்மையா லேண்டிங் ஆன் ரீல்ஸ். ஓபன் இன்ஸ்டாகிராம் நவ டேக்ஸ் டைரக்ட்லி டு ரீல்ஸ். ஓகே. ஆனால் மேலே ஸ்டோரிஸ் இருக்கும், ஆனால் ரீல்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அப்படின்னு போட்டுருங்க. வேறு யாராவது இது யூஸ் பண்ண போட்டாலும் உங்களுக்கு ரீல்ஸ் தான் ஃபஸ்ட்டு காட்டும் அப்படின்னு போட்டுருங்க. முடிச்சு விட்டாங்க. வேஸ்ட் அலைக்காது. அப்புறம் டிஎம்ஸ் வந்து நேவிகேஷன் பாரில் இருக்குமா சைடில். இன்ஸ்டால் பண்ண வேண்டாம்.
அதுக்கப்புறம் ஃபாலோயிங் டேப் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. முன்னாடி ஃபாலோயிங் டேப்லாம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபாலோயிங் டேப் இப்போயும் இன்னும் நல்லா ஒழிச்சு வச்சுருக்காங்க. கேட்டால் ஆளு ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க, இப்போ இன்னும் நல்லா ஒழிச்சு. ஆமாம் ஆமாம். அப்போ மேனுவலாக இப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி ஆளு ஃப்ரெண்ட்ஸு லேட்டஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், ஒரு சில லாஜிக்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது வச்சா. ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் போடும்போது அதோட வியூஸ்க்கும் லைக்ஸ் ரேஷியோக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. ஏதாவது புதுசாக டெஸ்ட் பண்ணுறானா? இங்கே பாரு இன்சைட்ஸ் பார்த்தேன்னா இது வந்து ஒரு ஸ்பைடர் ஃபோட்டோ, சம்மந்தமே இல்லை. 85,000 வியூ இதுக்கு போச்சா? ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகிறப்போ நீங்கள் இதை போட்டிருப்பீங்க. ஒருத்தன் இதை நான் சிங்கா சொல்லி சாகடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து குளோபல் நேவிகேஷன் வந்து எல்லா இதுலேயும் மாற்றுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. டிஎம்ஸ் வந்து சென்ட்ரலில் இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் ரீல்ஸ் டேப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீல்ஸ், டிஎம்ஸ், ஓப்பன் ஆப் செக்ஷன்ஸ். அடுத்து நத்திங் OS 4.0 ஆண்ட்ராய்ட் 16 ஓப்பன் பீட்டா வந்து வந்திருக்கு. நிறைய பேர் எல்லாரும் ஆனா என்னன்னா நத்திங் ஃபோன் 3Aக்கு 3A சீரிஸே புறக்கணிச்சிருக்காங்க. வந்து ஷாக்கிங்கான ஒரு அக்டோபர் மாசம் தான் வரும் அப்படின்ட்டாங்க. எதனால அது தெரியல. புது ஃபோன்ஸ் ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏங்க பட்சம் 2Aக்கு தான் போட்டுருக்கானுங்க, 3Aக்கு போடல. அதான் தெரியல, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போறாங்க. எல்லாரும் ஈக்குவலா பாக்குறோம் அப்படின்றது வந்து உண்மைதான். ஆனா 3A சீரிஸ் புறக்கணிக்கிறது தான் என்னால. இப்போ இன்ஸ்டாகிராம்ல மனசாட்சியெல்லாம் மொத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருடா. நீ 3A சீரிஸ் புறக்கணிக்கப்பட்டதை பத்தி வருத்தப்படுறியே. ஒரு போட்டோ போட்டிருந்தேன் ஷார்ட் ஆன் பிக்சல்னு. அது கேட்டிருக்காரு, என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கே, என்ன ப்ராம்ப்ட் முடிச்சு விட்டாரு. இப்போ சோரா 2 பாத்தீங்கல்ல, வேற லெவல்ல இருக்கு. இல்ல வச்சா இப்படியே போச்சுன்னா எது நிஜம்? அதான் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஃபேக் ஐடி எக்கச்சக்கமா ரியல் மாதிரியே வச்சுக்கிட்டு நம்ம குரூப்ல எல்லாம் வந்து ஆட் ஆகுறாங்க. பார்த்தா ஃபேக் ரியல் மாதிரியே இருக்காங்க, பார்த்தா ஃபேக் ஐடி. அப்படி ஒரு ஆளே இல்லை, பாட்டு. இப்போ பாட்டுக்கெல்லாம் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க எல்லா பாட்டையும். ஒன்று அது பாட்டுக்கு ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவ்வளவுதான். பாடி தான் எல்லாரும். யார் ரியல் யார் பாட்டுன்னே தெரியாது. இப்போ நான் தனியா போய் வேணா பாட்டு பாட்டு போலாம். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க வாட்சன். இந்த நியூஸ் படிங்க. சரி, நீ சொல்லு நீ தான் சொல்லணும். எப்படி டேய் இப்போதானடா பக் இருக்கு, ஹேங் ஆகுது, உள்ள போயிட்டு டைப் பண்ண முடியல. பீட்டானாலே பக் தான் இருக்கும். கரெக்ட்டா. ஆனா நாங்க பிக்சல்ல பார்த்தா பீட்டா தான் ஸ்டேபிளா இருக்கும் எங்களுக்கு. ஆப்டிமைஸ்ட் லாக் ஸ்கிரீன். சரி, இத பத்தி சொல்லு. ஆப்டிமைஸ்ட் லாக் ஸ்கிரீன் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே. எப்படிடா இருக்கு? ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல புதுசா இம்ப்ரூவ்ட் ஆட்டோ பிரைட்னஸ் ஸ்லைடர் பிஹேவியர். அப்படி என்ன பிஹேவியர் ஆட்டோ பிரைட்னஸ் ஸ்லைடர்ல? ஆட்டோ பிரைட்னஸ் பிஹேவியர்ல அப்புறம் ஒண்ணுமே இல்லையே. என்ஹான்ஸ்ட் கேமரா, ப்ளூடூத் அண்ட் வைஃபை ஸ்டெபிலிட்டி. சரி, அந்த லாக் ஸ்கிரீன்ல ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தியான்ற? ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல வந்து கம்ப்ளீட்டா மாத்தலாம்னு போடுறாங்க. ஆமா, கிளாக்க மாத்தலாம். கிளாக்லடா உள்ள உன் போட்டோ கூட வைக்கலாம். போட்டோகிராஃபர் ஜார்டன் ஹெமிங்வே. ரிச் ஷேடோஸ் எக்ஸ்டெண்டட் ஹைலைட். 2A க்குது. 2A ப்ளஸ்க்கு வந்து வந்திருக்காமே. ஏன் இதுக்கு ஆல்ரெடி இருக்காதுல? தெரியலையே, என்ன கர்மன்னு கூட தெரியல. ஸ்ட்ரெச் கேமரா சிஸ்டம் லெவல் ஆப்டிமைசேஷன், பாப்-அப் வியூ, faster switching between two floating app icons, new clock faces, quick setting supports for 2x2 tiles, extra dark mode, new theme option available. extra dark mode வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆப் ஆப்டிமைசேஷன் வந்திருக்கு. சரி, எசென்ஷியல் பிளே கிரவுண்ட் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களே. அது நான் எசென்ஷியல் ஆப்ல பார்த்தா ஒன்றும் பெருசா வரல எனக்கு தெரிஞ்சு. இந்த பாரு, இனிமேல் தான் அப்டேட்ல வரும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தியா இல்லையா? கால்பே போட்ட வீடியோ இல்லையா? கால்பே என்ன வீடியோ போட்டான்? பார்க்கலையா? நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுவே கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த பாரு, கிரியேட் அன் ஆப் தட் லேர்ன்ஸ் மை வார்ட்ரோப் ஃப்ரம் ஃபோட்டோஸ் ஓவர் டைம், cross check today's calendar events and weather and generate a quick try on preview on my body model. சம்பந்தமே இல்லாம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து என்ன ஆப்பா? இந்த ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணாலே ஆப் கிரியேட் பண்ணி இத வச்சு. டேய் இவன் எங்க இருந்து எடுத்துட்டு வரான் தெரியுமா இதெல்லாம்? இது ராபிட் R1 இருக்குல, அதுல இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் அப்டேட். எசென்ஷியல் வாங்கினாங்களா அவங்க, அந்த டீம் டெவலப் பண்ணாங்க. எசென்ஷியல் அக்வயர் பண்ணாங்களே, ராபிட்ல இருக்குது. அப்படியா? நீ பாட்டுக்கு டெக்ஸ்ட் கொடுத்து பேசலாம். ராபிட்டும் எசென்ஷியலும் ஏதாவது இது இருக்கா, டீலிங் இருக்கா? டீனேஜ் இன்ஜினியரிங் வச்சா இவனுங்கலாம் ஒரே டீம் தானே? அப்ப அதான் இருக்கும். அதான் அந்த டீலிங், அந்த டீலிங் வச்சு பண்ணல. இப்போ அந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். நீ கமெண்ட் கொடுத்து நிறைய பேர் கிரியேட் பண்ணுறாங்க. இனிமேல் ஃபியூச்சரில் இதுதான் ஃபியூச்சரு, கோடிங்கே பண்ண வேணாம், நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து அப்படியே ஆப் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம்.
அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட் தான். அது வந்து இதுக்கு பேர் தான் ஷார்ட் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க முன்ன. அது வந்து ஆப்ல அந்த 200 மில்லியன் வாங்கிருக்காங்கல்ல, அதுக்கு தான் இது ஏஐ நேட்டிவ் பிளாட்ஃபார்ம். இப்போ ஃபியூச்சர் வந்து அந்த மாதிரி புதுசாக வந்துருக்கு. இல்லை நான் எதுக்காக அதை இப்படி கேட்குறேன்னா, இவங்க இந்த அளவுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா தான் ஃபியூச்சர் அதெல்லாம் சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரி எனக்கு ஒரு ஆப் வேணும்னு நான் ஒன்று உருவாக்கலாம். ஆனால் எத்தனை பேர் அங்கே வருவாங்க? இது இப்போதைக்கு விட்ஜெட் மாதிரி இருக்கு, குட்டி குட்டியா. அதான் சொல்கிறேன் சார், ஷார்ட் கட்ஸ் மாதிரி. ஆப்பிளில் கூட ஷார்ட் கட்ஸ்ன்னு இருக்கும், பிக்ஸ்பி ஷார்ட் கட்ஸ்னு, பிக்ஸ்பி ரொட்டீனா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஹோம் ஸ்க்ரீனில் விட்ஜெட் மாதிரி வைக்கலாம். புரியுது. சரி, நல்ல விஷயம் தான், புதுசாக இருக்குது, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போர் அடிக்கிறவங்களாம் இப்போ வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இது பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணலாம். கேப்சர் ரெசிப்ட் ஃப்ரம் கேமரா ரோல் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ரெடி பிடிஎஃப் எவ்ரி ஃப்ரைடே அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ரெசிப்ட்டை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிவிடும். அந்த ரெசிப்டை வந்து இது பண்ணி பிடிஎஃப் உங்கள் சர்வெண்ட் ஆக்குறாங்க நாங்கள் இது மூலியமாக அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி செம்மையா? சரி, அதான் ஒன்று வாங்கிடு. ஒரு 512 GB பார்த்து 4 வரல 1 TB வருது. அதான் 4 வரதுக்கு 2 வருஷம் வேண்டா விட மாட்டாங்க. நான் 10 வருஷம் நான் வெயிட் பண்ணுறேங்க. இது 4K அடுத்தடுத்த. அது தவிர வந்து அப்கமிங் எசென்ஷியல் மெமரின்னு ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கான், வரப்போகுதான். அது வந்து யூசர் ஹேபிட்ஸை லேர்ன் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கும். ஃபர்காட்டன் டீட்டெயில்ஸ், நீங்கள் மறந்து போன டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ்லேருந்து. அதுக்கு எப்படி மறந்து போனது? அது வந்து நீங்கள் உங்களோட பிஹேவியர் நோட் பண்ணிகிட்டே இருக்குமா, அதை அது நோட் பண்ணி அது கொடுக்கும்னு சொல்கிறேன். ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு கொடுக்கும். அப்புறம் ப்ரைவேட்டு, நாங்கள் வந்து பப்ளிக் இதில் வந்து எங்கள் டேட்டாலாம் வந்து சர்வருக்கு போகாது, ப்ரைவேட் ஸ்பேஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. ஒரு புரட்சி வந்துக்கிட்டு இருக்குங்க, வெயிட் பண்ணுங்கள். சரி, அடுத்தது விவோ X200 ப்ரோக்கும் iQOO 13க்கும் வந்து Origin OS 6 வந்து வந்துருச்சு. ப்ரிவியூ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செப்டம்பர் 29லேருந்து வந்து இது. ஆனால் இது லிமிடெட் பீரியட் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அக்டோபர் 15th வரைக்கும் தான். அக்டோபர் டச் தான் இப்போ பேர் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இது லிமிடெட் பீரியட் தான் இல்லை சொன்னா ஓகே தான். ஸோ அக்டோபர் 15th வந்து அஃபிஷியல் லான்ச்சு. அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து இது பண்ணி போட்டுருக்கு. நிறைய பேர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஷீன் சார்ஜ் போட்டிருந்தாங்க, எனக்கு வந்துருச்சு iQOO 13க்கு அப்படின்ட்டு போட்டிருந்தாங்களா இல்லையா ஞாபகம் இல்லை. ஆனால் பீட்டா ப்ரோக்ராமுக்கு வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க Origin OS. நீங்கள் அதாவது X200 Pro இல்லை iQOO 13 வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். சூப்பரே. அது மட்டும் இல்லை, பார்த்தியா வாட்ஸா இந்த மாதிரி iQOOல வந்து iQOO 12 ரிஃபர்ப்டு 512 GB 31,000 விற்கிறாங்க, 1 year வாரண்டியோட. அஃபிஷியல் வெப்சைட்ல ஸ்டோர்லையா? ரிஃபர்ப்டு பட் 1 year iQOO வாரண்டி 512 GB. பரவாயில்ல. 8 Gen 3யோட அந்த பெரிஸ்கோப்லாம் வேறு இருக்கும். iQOO 12 லெஜெண்ட். ரைட்டே, இதெல்லாம் தான் இங்கே நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸ் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். Mindal doubts are chivali apo namma yugam idu bro, let's fucking go. Vanakkam geeks vanakkam.